السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله مولانا العلي العظيم. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாக துல் ஹிஜ்ஜா என்னும் அந்த முதல் 10 நாளிலே எந்த 10 நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்லுகின்றானோ, கண்ணியப்படுத்துகின்றானோ, அந்த நாளை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் நின்றும் இருக்கிறது என்று எந்த நாளை சொல்லுகின்றானோ அந்த நாளுடைய 7வது நாளிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அரஃபாவுடைய நாளை எதிர்பார்த்தவர்களாகவும், யௌமு தர்வியா என்று சொல்லுகின்ற நாளையுடைய தினமாக இருக்கிறது. இதற்கு அடுத்து 9வது தினம் யௌமுல் அரஃபாவாக இருக்கிறது. 10வது நாள் யௌமு நஹர் பெருநாளுடைய நாளாக இருக்கிறது. அதை தொடர்ந்து 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக், எந்த நாளில் நோன்பு வைக்கிறது ஹராமோ, சாப்பிடக்கூடாதோ, இன்னஹா ஐயாமு அகலின் வ ஷுர்பின் என்றார்களோ பெருமானார். அது நான் கொடுக்கக்கூடிய உணவனுடைய நாள், நான் கொடுக்கக்கூடிய விருந்தின் நாள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட நாளாக இருக்கும். வதக்கிரஹும் பி ஐயாமில்லா, அல்லாஹ்வுடைய சில நாட்களை நீங்கள் அந்த அடியார்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அந்த ஐயாமில்லாவில் இருக்கக்கூடிய நாள் தான் இந்த தில் ஹிஜ்ஜாவுடைய நாட்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே முன்னோர்கள் இந்த நாளை எல்லாம் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய முஹத்திஸ் அல்லாமா மைமூன் பின் மெஹ்ரான், சுலைமான் பின் மெஹ்ரானுடைய சகோதரர் அல்லாமா மைமூன் பின் மெஹ்ரான் அவர்கள் சொல்லுவார்கள், அத்ரக்து நாஸ், நான் பல தாபீன்களை பார்த்திருக்கிறேன், யுகப்பிரூன தக்பீர ஃபில் அஷ்ரில் அவ்வல் மின் தில் ஹிஜ்ஜா, தில் ஹிஜ்ஜா முதல் 10 நாட்களிலே அவர்கள் சப்தம் போட்டு தக்பீர் சொல்லுகின்றதை நான் பார்த்திருக்கிறேன். பார்த்தீங்களா, இன்னைக்கு பள்ளி வாசல்ல தொழுகைக்கு பிறகு 2 நிமிஷம் தக்பீர் சொல்வதை பித்அத் என்று சொல்லுகின்றவர்கள் முஹத்திஸீன்களை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் மஸ்ஜிதில் மட்டும் கிடையாது, வீடுகளில் மட்டும் கிடையாது, தெருக்களிலே, சந்தைகளிலே, மக்கள் கூடுகின்ற இடங்களிலே அவர்கள் தக்பீர் சொல்லுவதை நாங்கள் காதால் கேட்டிருக்கிறோம், கண்ணால் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அந்த அளவுக்கு இந்த தக்பீருக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. எனவே குர்பானி என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, ஹாதிஹி உத்ஹிய்யா சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இந்த உதுஹியா இருக்கிறதே உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத் என்றார்கள் பெருமானார். அப்ப வெறும் ஆடு வெற்றது மட்டும் சுன்னத்து கிடையாது, அந்த முறை அவர்கள் எப்படி எந்த இஹ்லாசுடன் கொடுத்தார்களோ அந்த குர்பானி சுன்னத்தை அபீக்கும் இப்ராஹிம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வெறும் ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சு, காசு கொடுத்து வாங்கிட்டோம் ஆடு, அது மட்டும் சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் கிடையாது. அந்த இஹ்லாஸ், அந்த தக்வா, எந்த தக்குவா தக்குவல் குலூப் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானோ அதனுடைய உயிர் லேசான முறையில் போக வேண்டும் என்பதில்லை. என்ன இன்னைக்கு பேசப்படுகிறது இஸ்லாத்தை பற்றி? ஒருவன் கிண்டலாக சொல்லுகின்றான், நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய ஆடை வெட்டாதீர்கள், பொம்மை ஆடை நீங்கள் உங்கள் இறைவனுக்காக பலியிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றவனை உங்கள் மதத்தில் போய் பாருங்கள், அந்த ஆடை எப்படி கொடூரமாக வெட்டப்படுகிறது, அப்படி தலை அப்படியே முண்டமாக அப்படியே நீக்கப்படுகிறது. எவ்வளவு வேதனையாக இருக்குமானால் இஸ்லாம் இந்த அளவுக்கு இதா கத்தலாகதுக்கும் பல்யுஹசினில் கத்தலாம், நீங்கள் ஆடை வெட்ட நினைத்தாலும் கூட அழகான முறையில் நீங்கள் அதை வெட்டுங்கள் என்றார்களே பெருமானார். என்றார்கள் பெருமானார். என்று சொன்னால் ஒரு உயிர் போகக்கூடிய நிலைமையில் கூட அதை சரியான முறையில் செய்யுங்கள் என்று நமக்கு நபி வழி காட்டியிருக்கின்றார்கள். நபி நடந்து போறாங்க, ஒரு மனிதர் ஆடு வெட்டி கொண்டிருக்கிறார். எப்படி தெரியுமா ஆடு வெட்டார்? அவருடைய கால் அந்த ஆட்டினுடைய தோல் புஜத்தின் மீது இருக்கிறது, அப்படி காலை போட்டு மிதித்து கொண்டிருக்கிறார். பெருமானார் இந்த பக்கமா கடந்து போறான். மர்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரஜுலின், ஒரு மனிதரை கடந்து போறாங்க. வாலிஅன் ரஜலஹு அலா ஸஃபஹதை ஹாத், அவர் ஆட்டினுடைய அந்த தோல் புஜத்தின் மீது தன்னுடைய காலை பதித்து வைத்துக் கொண்டு அவர் வெட்டுகின்றார். வஹு யஹிது ஷிஃப்ரதஹு, அவர் இப்போதான் அவருடைய கத்தியை தீட்டிக் கொண்டிருக்கிறார். பெருமானார் அதை பார்த்து விட்டார். பெருமானார் நபி அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமா நபியாக இருந்தார்கள்? அவர்கள் செய்யதுல் அம்பியாவாக இருந்தார்கள், செய்யது சகலைனாக இருந்தார்கள். மிருகத்திற்கும் மனித இனத்தை தாண்டி எல்லா உயிர் ஜீவனங்களுக்கும் அவர்கள் தான் நபியாக இருந்ததனால் அந்த ஆடு நபியிடத்தில் என்ன பேசியதோ என்று தெரியவில்லை. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள்,
அஃபலா கப்ல ஹாதா, இதை இங்கேதான் வந்து செய்ய வேண்டுமா, இதை முன்னால் செய்து கொள்ள கூடாதா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை அந்த ஒரு கசாய்க்கு மட்டும் கிடையாது. யார் எதை சாப்பிட வேண்டும், குர்பானி கறி என்று சொல்லுகின்ற பொழுது பார்த்தீங்களா, இன்னைக்கு சுன்னத் என்று சொல்லுகின்றவர்கள் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் குர்பானி கொடுக்கின்ற பொழுது அவருடைய குர்பானிலிருந்து சாப்பிட வேண்டும் என்றார்கள் பெருமானார். அவருடைய குர்பானி அவர் சாப்பிடட்டும், பிறருடைய குர்பானிகளை சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அவர் விருப்பமில்லை என்றால் சொல்லிவிடலாம், எனக்கு தேவையில்லை, தேவையோடவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிடுவது தான் சிறந்ததாக இருக்கிறது. எனவே நாம் குர்பானி கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பிராணிகளை, நம்முடைய கறிகளை சாப்பிடுவது சுன்னத் என்பதை பெருமானார் சுட்டிக்கின்றார்கள். குர்பானை கொடுக்கக்கூடியவர் அவருடைய குர்பானியிலிருந்து சாப்பிடட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே குர்பானி என்னங்க செய்யும் என்று பார்க்கின்றோம். இறை நேசர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நல்லடியார்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒரு ஆடு 10,000 ரூபாய் காசு கொடுத்து வாங்கப்படுகின்ற ஒரு மிருகத்தை அறுத்து விட்டால் அது என்ன வேலை செய்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் லஹா தய்யிபத நஃப்ஸிஹி, யார் ஒருவர் சுத்தமான பரிசுத்தமான எண்ணத்தில் ஹலாலான காசில் குர்பானி கொடுப்பாரோ, முஹ்தஸிபன் லிஉத்ஹியத்திஹி, ரியாகாரி கிடையாது, அவன் கொடுத்தான் இவன் கொடுத்தான், அல்லது நாம் கொடுக்கவில்லை என்றால் பிறர் என்ன பேசுவார்கள் என்ற எண்ணத்தில் எல்லாம் கிடையாது. அல்லாஹுக்காக, எனக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்தான், எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், நான் எதற்கும் செலவழிக்கின்றேன், என் குர்பானிக்காக, அந்த ஆடு நாளை மறுமையில் எனக்கு சிபாரி செய்யுமே அந்த ஆட்டிற்காக ஒருவன் அல்லாஹ்வை நாடி நன்மையை நாடி ஒருவன் குர்பானி கொடுத்தால் சொன்னார்கள், அந்த குர்பானியுடைய ஆடு மாடு அது வேறாக இருக்கட்டும், ஒரு குர்பானியாக இருக்கட்டும், அந்த ஆடு, அந்த மாடு, அந்த ஒட்டகம், அந்த குர்பானியுடைய ஷேர்கள் நரகத்திலிருந்து அவனை நுழைவதற்கு தடையாக ஆகிவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா, ஒரு ஆடு நம்மை காப்பாற்றுகிறது நரகத்திலிருந்து, ஒரு மாடு நம்மை காப்பாற்றுகிறது நரகத்திலிருந்து என்று சொன்னால், இறை நேசர்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய தொடர்புடையவர்கள் எதையெல்லாம் செய்வார்கள் என்பதை ஒரு குர்பானியினுடைய ஆட்டிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். எனவே இன்று பார்க்கின்றோம், யார்கிட்டயோ குர்பானியுடைய பொறுப்பை கொடுத்துட்டு இவர் பாட்ட கடமை முடிச்சுட்டு போயிட்டார். கிடையாதுங்க, நாம் வெட்ட வேண்டும். பெருமானார் யாரோ கசாயை கூப்பிட்டு வெட்டல, தன் கையால் வெட்டினார்கள். வெட்டும் போது என்ன துவா ஓதணும் கூட எத்தனை பேருக்கு தெரியல. பெருமானார் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக, அல்லாஹ் இது உன்னிடமிருந்து வந்தது, உனக்கே உரியதல்லா, நீ தான் இந்த ஆட்டை கொடுத்தா, இந்த ஆடு கொடுக்கவில்லை என்றால் யார் குர்பானி கொடுக்க முடியும்? அல்லாஹ், எனவே இது உன்னிடமிருந்து வந்த ஆடு, உன்னிடமிருந்து ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள், உனக்கே உரியது என்று பெருமானார் குர்பானை கொடுக்கும் போது ஓதிய துஆக்கள் அல்லாஹும்ம தகப்பல் ஹாதா மின்க வலக என்று ஓதிய ஹதீசுகள் நாம் பார்த்த அந்த வார்த்தைகள் எல்லாம் கிதாபுகளில் இருக்குது என்று சொன்னால், நபி அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ, எனவே அதில் ஒன்று தான் நபி அவர்கள் தன் கையால் குர்பானை கொடுத்தார்கள். முடியாதவர்கள் குறைந்தது அருகாமையிலாவது இருக்க வேண்டும், பக்கத்திலாவது பார்த்து கொள்ள வேண்டும். தான் குர்பானை கொடுக்கும் போது பாத்திமா ரலியல்லாஹு உடைய ஆடை அறுக்கின்ற பொழுது பெருமானார் பாத்திமா நாயகி எங்கேயோ நின்றார்கள். நபி கூப்பிட்டார்கள், பாத்திமா பக்கத்தில் வந்து நின்று, காரணம், நீ வெட்டுகின்ற பொழுது இதனுடைய துளி முதலில் கீழே விழுகின்ற பொழுது உன் பாவம் மன்னிக்கப்படுகின்றார்கள் பெருமானார். இந்த அப்படி கத்தரத்து தனியா, இந்த முதல் சொட்டு விழுகின்ற பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைந்தது பக்கத்தில் இல்லை என்றார்கள் பெருமானார். நீ அருகாமை நின்று வேடிக்கையாவது பார் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் குறைந்தது நம்முடைய கையால் வெட்டப்படாவிட்டாலும் கூட அருகாமையிலாவது இருக்க வேண்டும், அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிறநாளுடைய நாள் யௌமுன் நஹர். இன்று எத்தனையோ பேர் ஈதுகாவில் போய்தான் தொழுக வேண்டும், அங்கே போனால்தான் பெருநாள் கூடும் என்பதை போல சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டுகின்றார்கள். நபி அவர்கள் போனார்கள் என்று சொன்னால் அன்று ஷாயிருல்லா, இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டிய காரணம், அவர்கள் இருந்தது தாருல் குஃப்ராக இருந்துச்சு. யூதர்கள் வாழ்ந்தார்கள், நசாராக்கள் வாழ்ந்தார்கள். கலபத்துல் ஷௌகத்துல் இஸ்லாமை காட்டுவதற்காக, இஸ்லாத்துடைய கொடியை புலந்தாக ஆக்குவதற்காக, உயர்த்தி காட்டுவதற்காக வீதியிலே முஸ்லிம்கள் சென்று மைதானத்திலே ஈதுகாவிலே தொழ வேண்டிய கட்டாயம் அன்றைய நாளில் இருந்தது. அந்த கட்டாயம் இந்த நாளில் இல்லை. பள்ளிவாசல்கள் போதுமான அளவுக்கு இருக்கிறது, ஈதுகாவுடைய குறைபாடுகள் இருக்கிறது. நாம் வாழுகின்ற பூமிகள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாய்ப்பு உள்ளவர்கள் ஈதுகாவை பயன்படுத்தி கொண்டால் தவறு இல்லை என்றாலும் கூட, ஏதோ ஈதுகாவில் போய் தொழுதால் தான் பெருநாள் கூடும் என்பதை போல சொல்லுகின்றவர்கள். பெருமானார்
அந்த சூழ்நிலை இருந்தது, அதனால் செய்தார்கள். ஆனால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹுடைய காலங்கள், பின்னால் தாபீன்களுடைய காலங்கள், அதற்கு பின்னால் உள்ளவர்கள் எத்தனை பேர் அதை விட்டு மஸ்ஜிதுகள் தொழுகின்ற சூழ்நிலைகளும் ஏற்படுத்தினார்கள். அதுவும் சிறந்ததாக இருக்கிற காரணம் அஹப்புல் பிலாத், மைதானத்தில் தொழுவது அது மட்டும் சிறந்தது கிடையாது. நாம் எந்த இடத்தில் தொழுகிறோமோ அந்த மஸ்ஜிதுகள் அஹப்புல் பிலாதுகளாக இருக்கும். பள்ளிவாசல்களை தேவையில்லாமல் மூடுவது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதை விட சிறந்த இடம் என்னவாக இருக்க முடியும்? அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதற்கும் நினைப்பதற்கும். அண்டல் மஸ்ஜிதுல் இல்லா, மஸ்ஜிதுகள் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய வணக்கத்திற்காக கட்டப்பட்டது. பல தருவமா அல்லாஹ் ஆதா என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பூமிகள். பெருமானார் என்ன செய்வார்கள் பெருநாள் என்று தெரியுமா? சையதுனா பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாய் செய்கின்றார்கள், ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம உதுஹா. இன்னைக்கு அந்த சுன்னத்துகள் கடைபிடிப்பது கிடையாது. நபியுடைய சுன்னத் என்ன? பெருநாளுடைய நாளில் ஒரு பாதையில் போவார்கள், ஒரு பாதையில் வருவார்கள். காலபத் தரீக், போகின்ற பாதையிலே வரக்கூடாது. சரிங்களா? நபி இதெல்லாம் ஹிக்மத்துகள் மறைந்திருக்கு. ஒரு நபியினுடைய செயல் அல்லாஹுடைய செயலுக்கு நிகரானதாக இருக்கிறது. அல்லாஹுடைய உத்தரவினால் செய்யப்படுகின்றது. நபி ஒரு பாதையில் போய் ஒரு பாதையில் வருவார்கள். என்ன காரணம் என்றால், இந்த பாதையும் சாட்சி சொல்ல வேண்டும், இந்த பாதையும் ஜிக்ரை விட்டு காலியாக்கி விடக்கூடாது. போன பாதையிலே எப்படி தொழுவதற்கு பல இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை போலத்தான் செல்லுகின்ற பொழுது ஒரு பாதை, வருகின்ற போது ஒரு பாதை என்பது பெருநாளுடைய நாளிலும் ஜும்மாவுடைய நாளிலும் சிறந்ததை நபி அவர்கள் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு சுன்னத். அதே போன்று ரமலானுடைய பெருநாளுக்கும் ஹஜ்ஜினுடைய பெருநாளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னவென்று சொன்னால், ரமலான் பெருநாளில் தொழுவதற்கு முன்னால் எதையாவது சாப்பிட்டு செல்வது சுன்னத்தாக இருக்கிறது. ஏன்? இன்று ரமலான் கிடையாது, பெருநாள். இன்று நோன்பு வைக்கிறது ஹராம் என்பதை காட்டுவதற்காக காலையில் ஏதாவது சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். ஆனால் ஈதுல் அல்ஹா அன்று சாப்பிடுவதை விட அவர்கள் சாப்பிடாமல் செல்வது சிறந்தது. அவர் தொழுது விட்டு தான் சாப்பிட வேண்டும் என்ற சூழ்நிலையை நாம் பெருமானார் அவர்கள் செய்து காட்டினார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு செய்தி இன்று பார்க்கின்றோம். நேரம் வந்ததா வரவில்லையா என்று தெரியாமல் குர்பானி கசாயி கிடைக்க மாட்டார் அல்லது சீப்புக்காக வேண்டி சீக்கிரமாக அறுத்து விடுகின்றார்கள். நேரம் வந்து விட்டதா, தொழுகை முடிந்து விட்டதா? பெரும்பாலும் குர்பானை கொடுக்கக்கூடியவர் அவர் தொழுது விட்டதுதான் அறுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சஹாபி ரசூல் வருகின்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், தொழுகை நான் தொழுவதற்கு முன்னாலே குர்பானி அறுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஹாதா லஹமு ஷாத்தின், இது குர்பானியுடைய கறி கிடையாதுபா, நீ காசு கொடுத்து வாங்கிய கறி என்றார்கள். மொத்த நாட்களில் நீ சாப்பிடுவாய், அந்த கறி தான் இது குர்பானியுடைய கறி என்று சொன்னால் தொழுது விட்டு தான் அறுக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், யாராவது தொழுகைக்கு முன்னாடி குர்பானி கொடுத்து விட்டால் அது குர்பானியாக ஆகாது. அந்த இடத்தில் இன்னொரு பிராணியை அறுக்கட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். எனவே குர்பானியினுடைய பல சுன்னத்துகளில் ஒரு சுன்னத் குர்பானி, அது தொழுகை முடிந்து விட்ட பிறகு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய நாளிலே பெருமானார் ஈது தொழுது விட்ட பிறகு அவர்கள் மக்களை முன்னோக்கி பயான் செய்தார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள் பெருமானார்? இன்றைய நாள் முதலில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தொழுது விட்டோம், சும்மா நரஜி நாம் திரும்பி பனன்னாரு. பெருநாளுடைய நாளில் என்னங்க செய்யணும் என்று கேட்டால் நாம் போய் புது ட்ரெஸ் எடுப்பது கிடையாது, நாம் அதை போய் செய்வது கிடையாது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பெருநாளுடைய நாளில் நீங்கள் செய்கின்ற அமலில் சிறந்தது நீங்கள் புது ட்ரெஸ் போடுவீர்களோ போட மாட்டீர்களோ, ஆடு கொடுத்து விடுங்கள், குர்பானி கொடுத்து விடுங்கள், இதை விட சிறந்த ஒரு அமல் இஹ்ராகுத்தம், அந்த ரத்தத்தை ஓட்டுவது இருக்கிறது, அந்த பூமியிலே ரத்தம் சிந்துவது இருக்கிறதே, அதை விட சிறந்த அமல் அன்றைய நாள் எதுவும் கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். பார்த்தீங்களா? மன் ஸல்லா ஸலாத்தனா வ நஸக நுசுகனா, நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் தொழுவதை போல யார் தொழுவாரோ, வ நஸக நுசுகனா, நாம் கொடுத்த குர்பானியுடைய முறைகளை போல யார் கொடுப்பாரோ. என்ன அர்த்தம்? என்று புதிய கூட்டம் வந்து விட்டது. 7 பங்கு என்றார்கள் பெருமானார், 10 பங்கு என்று சொல்லிவிட்டார்கள். நபியுடைய முறைகள் 7 தான். ஒட்டகத்திலையும் மாடிலையும் 7 பங்கு தான். 10 ஆக்கிவிட்டார்கள், 14 அவர்கள் விருப்பத்திற்கு போல ஆக்கிவிட்டார்கள். வனசக நுசுகானா, நாம் கொடுத்ததை போல யார் குர்பானி கொடுப்பாரோ ஃபகத் அஸாபன் நுசுக், அவர்தான் நாம் செய்கின்ற அந்த ஹஜ்ஜினுடைய முறைகளையும் குர்பானுடைய முறைகளையும் அடைந்தார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் குர்பானி கொடுத்தார், ஆனால் தொழுகே இல்லை, தொழுகை நேரம் வருவதற்கு முன்னாலே அவர் அறுத்து விட்டார் என்று சொன்னால் அவர் அவருக்காக தயார் செய்த உணவு தான் கரித்தானே என்றார்கள் பெருமானார். எனவே அதையெல்லாம் அது குர்பானியில் கட்டுப்படாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த கசாயிக்காக வேண்டி பார்த்து சீக்கிரமாக அறுக்கக்கூடிய முறைகள், நேரம் வந்து விட்டதா இல்லையா என்று கூட பார்க்காத முறையில், இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ கசாயிகள் அரைகராக அறுத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் என்ற பேராசையிலே
உயிர் இன்னும் போகவே இல்லை, அதற்குள் தோலை உருக்கி விட்டார்கள். பெருமானார் என்ன சொன்னார்கள்? உன்னுடைய உயிர் முழுமையாக போன பிறகுதான் அதனுடைய தோலை வெட்ட வேண்டும், அதனுடைய கரியை எடுக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் இன்று பார்க்கப்படுகிறது இன்னும் அதனுடைய ரூஹ் போகவே இல்லை, அதற்கு முன்னாலே அதை வெட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் காசினுடைய தராசையிலே இது போன்ற கசாயிகள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நபி அவர்கள் என்ன முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதுதான் நமக்கு சிறந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சஹாபி ரசூல் ஹஜ்ரத் அபூ புர்தா பின் நய்யார் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் ஃபஇன்ன சக்கது ஷாத்தன் கப்ல ஸலா, ஒரு ஆடு தொழுகைக்கு முன்னாலே வெட்டப்பட்டு விட்டால் யா ரசூலுல்லாஹ் அது என்ன சட்டம் என்று கேட்கிறார்கள். வஅரஃப்து அன்னல் யௌம யௌமு அக்லின் வ ஷுர்பின் வ அஹ்பப்து அன் தகூன ஷாத்தி அவ்வல் ஷாத்தி. அவர் என்ன ஆசைப்படுகின்றார்கள்? என் ஆடுதான் முதலாக இன்றைய பூமியில் வெட்டப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், எனவே நான் சீக்கிரமாக வெட்டிவிட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஷாத்துக ஷாத்துல் அஹம், அது குர்பானியினுடைய ஆடு கிடையாது, அது உன்னுடைய ஆடு, அதை வேணால் நீ சாப்பிட்டுக் கொள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார், குர்பானியை பேணி பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ் என் பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் அர்ஜென்ட் படுத்தினார் என்னை, அவருக்கு கறி தேவையாக இருந்தது, அதனால் நான் அவருக்காக வேண்டி சீக்கிரம் அறுத்து விட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த ஆடு என்பது அவருக்கு வேண்டுமானால் கொடுத்து விடுகிறது, குர்பானியுடைய கரியாக ஆகாது என்ற ஒரு செய்தியை நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால், ஆனால் ஒரு ரிவாயத்திலே அவருக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள், நீ உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் என்று சொல்லிவிட்டதன் காரணமாக அது குர்பானியாக ஆகிவிடும் என்றார்கள். அனஸ் பின் மாலிக் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொன்னார்கள், நபி அவருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தார்களா, கியாமத் வரை மற்றவருக்கும் அனுமதி கொடுத்தாரா என்று எனக்கு தெரியவில்லை என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். எனவே அதனால் நல்ல முறையில் நல்லதை சிறந்ததை அல்லாஹுடைய பாதையில் கொடுக்க வேண்டும். எனவே எந்த குர்பானிகளை கொடுக்க கூடாது என்று ஹதீஸ்களில் வந்திருக்கிறதோ அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும், அதையெல்லாம் வெட்டிவிடக் கூடாது. அதனால்தான் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், சலாத்துல் ஈத் என்பது துலூ ஷம்ஸுக்கு முன்னால் தொழுகக்கூடாது, துலூ ஷம்ஸுக்கு முன்னால் குர்பானியும் கொடுக்க கூடாது. அப்போ இதுவே 2வது நாளாக இருந்தால், அது பெருநாளுடைய நாளாக இருந்தால் தான் துலூ ஷம்ஸுக்கு முன்னால் கொடுக்க கூடாது. ஆனால் 2வது நாள் 3வது நாள் ஐயாம் தஷ்ரீஃபுடைய நாளாக இருந்தால் இரவில் கொடுக்கலாம், பகலில் கொடுக்கலாம், காலையில் கொடுக்கலாம், ஃபஜ்ரில் கொடுக்கலாம், ஃபஜ்ருக்கு முன்னால் கொடுக்கலாம், பின்னால் கொடுக்கலாம். இதுவெல்லாம் பிறை 10க்கு தான் சட்டமே தவிர 11, 12, 13 எல்லா நாளும் எல்லா நேரமும் கொடுக்கலாம் என்பதைத்தான் நம்மால் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது என்ற ஒரு செய்தியை நாம் இங்கே சொல்லுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அந்த முறையை கடைபிடித்தார்கள். அல்லாமா பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷர்ஹு சுன்னா என்ற கிதாபில் சொல்லுகின்றார்கள், யுஸ்தஹப்பு அன் யஹது அன்-நாஸ் இலல் முஸல்லா பஅத மா ஸல்ல ஸபுஹ், சுபு தொழுது விட்ட பிறகே ஈதுகாவுக்கு போய்விட வேண்டும் என்று பார்க்கிறோம். 8:30 மணி 9:30 மணி 10 மணிக்கெல்லாம் பெருநாள் தொழுகை நடத்தப்படுகிறது மக்களுடைய வசதிக்காக. என்றாலும் கூட நபியுடைய காலத்தில் சிறந்தது என்ன? ஃபஜ்ர் முடித்து விட்ட பிறகு இன்று கூட ஹரமைன் ஷரீஃபைனிலே இந்த சுன்னத்துக்கள் பேணி பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். காலையில் தொழுது முடித்து விட்ட பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு உடனே களத்தில் இறங்கி விட வேண்டியதுதான், குர்பானியை கொடுக்க வேண்டியதுதான் என்பதை சொல்லித் தருகின்றார்கள். ஏன்? அவர்கள் அப்பொழுதுதான் அவர்கள் மற்ற காரியங்களில் ஈடுபட முடியும், அவர்கள் குர்பானி கொடுக்க முடியும். எனவே ஈதுல் ஃபித்ரில் கூட கொஞ்சம் தாமதிக்கலாம், ஆனால் ஈதுல் அத்ஹாவில் சீக்கிரம் பெருநாளுடைய தொழுகை முடிப்பது சிறந்தது என்ற அடிப்படையில் தான் சில இடங்களில் மிகவும் வேகமாக சீக்கிரமாக துலு ஷம்ஸுக்கு பிறகே அவர்கள் தொழுகை வைத்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அது சுன்னத்தான முறையும் சிறந்த முறையாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நபியுடைய காலம், நபி பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் ஈதுகாவுக்கு எல்லாத்தையும் சொன்னாங்க, ஹதீஸிலே வருகிறது, நாம் மறுக்கவில்லை. நபி பார்த்து சொன்னார்கள். உம்மு அத்தியா ரலியல்லாஹு ரிவாய் செய்றாங்க, அமரனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள், அன்னுகுரிஜ ஃபில் ஈத், ஈதுக்கு நாங்கள் எல்லாம் வீட்டிலிருந்து கிளம்ப வேண்டும். யாரெல்லாம்? அல்லாவாத்திஃப் வதவாத்தில் புதூர், சிறு பிள்ளைகள், கன்னி பெண்கள், வயதானவர்கள் எல்லாரும் வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வாமரல் ஹுய்யால், ஆயுதான பெண்கள் கூட தொழுகின்ற இடத்திற்கு வந்துவிட்டு ஐயா முசல்லானா, தொழுகின்ற அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டும். குத்பாவை பார்க்கலாம், துஆவிலே கலந்து கொள்ளலாம், ஆனால் தொழுகின்ற இடத்திற்கு வர வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லுகின்ற இன்று ஆண்களும் பெண்களும் எல்லாரும் ஒன்று கூடுகின்ற சில காட்சிகளை பார்க்கணுமானால் எந்த அளவுக்கு சொன்னார்கள் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி,
நபியுடைய சுன்னத் என்ற அடிப்படையில் பெருநாளுடைய நாளிலே எல்லாரும் ஒன்று கூடிவிட்டு தவறான எண்ணத்தில் இஃப்திலாத் ஏற்பட்டு விட்டால் அது ஹராம் என்றார்கள். ஒரு சுன்னத்துக்காக ஹராம் செய்துவிடக் கூடாது என்ற விஷயத்திலும் அல்லாமல் சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு சுன்னத்தை பயன்படுத்திக் கொண்டு ஈதுகாவுக்கு ஆண்களும் சென்றார்கள், பெண்களும் என்று சொன்னார் என்றால் அந்த போனவர்கள் சித்திக் நாயமாக இருந்தார்கள், பாரூக் அஸமாக இருந்தார்கள், அவர்கள் ஆண்களாக இருந்தார்கள், சஹாபாக்களாக இருந்தார்கள். அவருடைய தக்வாக்கள், அவருடைய உயர்வுகள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று தொழுகைக்கு போன பெண்மணிகள் யாராக இருந்தார்கள்? அவர்கள் கைருன் நிசாக்களாக இருந்தார்கள், நிசாவுல் ஆலமீன்களாக இருந்தார்கள், உயர்ந்த பெண்மணிகளாக இருந்தார்கள், தக்வாவிலே உச்சகட்டத்திலே இருந்தார்கள். அவருடைய பத்தினித்தனத்தை பற்றி கணவன் புகழ்வது கிடையாது, குர்ஆன் புகழ்ந்தது என்று சொன்னால் அவர்கள் பெருநாளுக்கு போனார்கள் என்று சொன்னால் நாம் எங்கே? நம்முடைய பெண்களும் அவர்களும் எங்கே? அந்த ஆண்களும் நம்முடைய ஆண்களும் எங்கே ஒப்பிட்டு காட்டுவது என்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே பெருமானார் எந்த நடைமுறைகளை பெருநாளுக்கு பயன்படுத்தினார்களோ அதைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். ஹதீஸில் வருகிறது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅகுலு யௌமல் ஃபித்ர் قبل الصلاة. தொழுகைக்கு முன்னால் ஈதுல் ஃபித்ருடைய நாளிலே நபி சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். ஆனால் அதே நபி அவர்கள் வாம்மா யௌமுல் அல்ஹா, ஈதுல் அல்ஹா அன்றைக்கு நபி சாப்பிட மாட்டார்கள். ஏன்? தொழுது விட்டு சாப்பிடுவார்கள். யௌமு அக்லின் வ ஷுர்பின், அது சாப்பிடுகின்ற நாள் தான், குடிக்கின்ற நாள் தான், எப்பொழுதும் சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனால் பெருநாளுடைய ஈதுல் ஃபித்ருக்கு மட்டும் நபி சாப்பிட்டு விட்டு செல்வார்கள் என்று ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுல் யௌமுல் ஃபித்ர் ஹத்தா யத்அம், அவர்கள் சாப்பிடாமல் ஈதுல் ஃபித்ர் அன்று போக மாட்டார்கள் என்ற ஹதீஸிலே நம்மால் சில பெருத்த கவலங்களை எடுத்து சாப்பிடுவார்கள் என்று ஹதீஸில் வருகிறது, நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைகள் தான் நமக்கு சிறந்ததாக இருக்கிறது. பெருநாளுடைய நாள் எப்படிப்பட்ட தொழுகை? ரக்அத்தானி பிகைரி அதான் வலா இகாமா, அதான் கிடையாது, இகாமத் கிடையாது, வெறும் குத்துபாக்கள் தான், 2 குத்துபாக்கள். ஆனால் 2 ரகாத்துகளுடைய அந்த தொழுகைகள் தொழுக வேண்டும். லா யுஸல்லி கப்லஹா வலா பாதஹா, முன் சுன்னத் கிடையாது, பெண் சுன்னத் கிடையாது. பெருநாளுடைய நாள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, சுக்ரியா செய்ய வேண்டிய நாள். அன்றைய நாளிலே தக்பீரத்துல் இஹ்ராம் சொன்ன பிறகு 7 தடவை தக்பீர் சொல்ல வேண்டும். 2வதிலே தக்பீரத்துல் இன்திகாலுக்கு பிறகு 5 தடவை தக்பீர் சொல்ல வேண்டும் என்ற செய்தி எல்லாம் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. என்று அந்த சுன்னத்துகள் போய்விட்டது. போகின்ற பாதை எல்லாம் தக்பீர் சொல்லிவிட்டு போவார்கள். அதுதான் ஈதுகாவுக்கு போகின்ற சுன்னத்துகள். இன்று நபி வழி என்று சொல்லுகின்றவர்கள் ஈதுகால போய் உட்கார்ந்துக்கிறாங்க, பைக்கில போய் உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனால் தக்பீர் சொல்லிவிட்டு போகின்றார்களா, நடந்து போகின்றார்களா என்று கேட்டால் கிடையாது. நபி ஓதிய சூறாக்களை கூட ஈது என்று ஓதுவது கிடையாது. நபி அவர்கள் என்ன சூறாவை ஓதினார்கள்? ஈதுல் அத்ஹாவிலே முதல் ரக்காத்திலே பெருமானார் காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்ற சூறாவை ஓதினார்கள். 2வது ரக்காத்திலே இக்தரபத்தி ஸாஅத்து வன் ஷக்கல் கமர் என்ற சூரத்துல் கமரை நபி அவர்கள் பெருநாளுடைய நாளில் ஓதினார்கள் என்ற ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. என்று சொன்னால் நாம் இது போன்ற நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் நபி அவர்கள் நமக்கு சொன்னார்கள். எனவே குர்பான் எவ்வளவோ அதனுடைய சிறப்புகள் சொன்னாலும் குறைவு தான். அதனால் உங்களுடைய குர்பானியை சிறந்த முறையில் யாருக்கோ கண்ணுக்கு தெரியாதவருக்கு முன்னால் சொல்லி கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் முடிந்தவரை அதை வெட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள். காரணம் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு லயஅதி யௌமல் கியாமா, குர்பானி கொடுத்தவர் குர்பானியை கொண்டு வருவார், பிகுரூனிஹா, அதனுடைய எலும்புகளுடன், வஅத்லாஃபிஹா, அதனுடைய காலுடைய கொழும்புடன், வஅஷஆரிஹா, முடிகளுடன் என்று சொன்னால் அதுவெல்லாம் ஹதீஸ்களிலே இதுவெல்லாம் நன்மையை தரும் என்று நபி அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். என்று சொன்னால் ஃபஸைபு பிஹா நஃப்ஸன், அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் நோஞ்சான் போன்ற ஆடுகளை நீங்கள் குர்பானி கொடுக்கின்றீர்கள்? ஃபஸைபு பிஹா நஃப்ஸன், கொடுப்பதாக இருந்தால் நல்லதை கொடுங்கள் என்றார்கள் பெருமானார். ஏன்? இதை நீங்கள் கொடுப்பது உங்கள் உலகத்திற்காக கிடையாது, மறுமைக்காக. நாளை மறுமையிலே உங்களை சுமந்து செல்லுகின்ற வாகனம் தான் அந்த குர்பானி என்பதை மனிதன் தெரிந்து விட்டால் மிக உயர்ந்ததை, அவனை சுமந்து செல்லுகின்ற, இங்கிருந்து அங்கே போகின்ற, ஆபீஸிலிருந்து வீடு, வீட்டிலிருந்து ஆபீஸுக்கு கொண்டு போகின்ற வாகனத்தை லட்சக்கணக்கில் வாங்குகின்ற மனிதன் மறுமையிலே எந்த வாகனமும் வராது. இங்கே ராபிடோ இருக்கிறது, எதை புக்கும் செய்ய முடியலாம். சிராத்துல் முஸ்தகீம் போவதற்கு எதை புக் செய்வது? நாம் கொடுத்த குர்பானியை தவிர அங்கு எந்த வாகனமும் கிடையாது என்று சொல்லுகின்ற பொழுது அதை சிறந்ததாக ஆக்க வேண்டும் என்பதைத்தான் நபி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே குர்பானி கொடுக்கின்றவர்கள் சிறந்ததை கொடுங்கள், சிறந்ததை கொடுங்கள். 2வது ரொம்ப மிக முக்கியமான சுன்னத், நேரம் கடந்து விட்டது, ஒரு சில செய்திகளை சொல்லி முடிக்கின்றேன். குர்பானியிலே இன்று பார்க்கின்றோம்
உன் ஆடு எவ்வளவு வந்துச்சு, என் ஆடு எவ்வளவு வந்துச்சு, யார் குர்பானி கொடுத்தா, யார் குர்பானி கொடுக்கவில்லை என்றெல்லாம் பேசிக் கொள்ளுகின்ற காலங்கள் என்று இருக்கிறது. பார்க்கின்றோம் என்று ஒருவரை பார்த்து சொல்லுகின்றார், நீ குர்பானி கொடுத்தையா, இவர் கொடுத்தாரா, இவருக்கு காசு இருந்ததா, இவர் குர்பானி கொடுத்ததை நாங்கள் பார்க்கவில்லை, இவர் வீட்டுல ஆடுடைய சப்தமே வரவில்லை, யாரை பார்த்தும் யாரும் கேட்டு விடாதீர்கள், நீ குர்பானி கொடுத்தாயா என்று சொல்லி அல்லாஹ் யாருக்கு வசதியை கொடுத்தானோ அவருக்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கின்றான். அவர் வெட்டுவார், இவர் வெட்டுவார். நமக்கு அந்த வேலை கிடையாது, நமக்கு அல்லாஹ் அந்த பொறுப்பை கொடுக்கவில்லை. யாரெல்லாம் குர்பானி கொடுத்தார்கள் என்று பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையாது. நபி அவர்கள் யாரையும் பார்த்து நீ குர்பானி கொடுத்தாயா என்று கேட்கவில்லை. நபி சொல்லி முடித்து விட்டார்கள், வசதி வாய்ப்பு இருக்கின்றவர் குர்பானி கொடுக்கட்டும். குர்பானி கொடுக்கவில்லை என்றால் வசதி வாய்ப்பு இருந்து அவர் தொழுகின்ற இடத்திற்கு வர வேண்டாம். ஏன்? தொழுகின்ற இடத்திற்கு முஸ்லிம்கள் தான் வருவார்கள். குர்பானி கொடுக்காதவர் வர வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? நீ இஸ்லாத்திலே கொஞ்சம் பின்தங்கி விட்டாய், எனவே யூதராக நஸ்ரானியாக நீ மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, எனவே நீ வந்து விட வேண்டாம் என்றார். ஏன்? யூதர்கள் வரமாட்டார்கள், நஸ்ரானிகள் வரமாட்டார்கள், முஸ்லிம்கள் வரமாட்டார்கள். நீயும் குர்பானி விட்டு விலகி விட்டதின் காரணமாக ஏன் அவர்கள் குர்பானி கொடுக்க மாட்டேங்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அதை கடவுளாக நினைக்கின்றார், அது தன்னுடைய கடவுள் என்று நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் அந்த குர்பானியை அறுத்து விட்டு நாம் இது மஹ்லூக்கு தான் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றோம். இதுவும் ஒரு படைப்பு தான். நீ எங்களுக்காக அல்லாஹுல்லதி ஜஅல லகுமுல் அன்ஆம், அல்லாஹ் இந்த கால்நடைகளை ஆடை மாடை ஒட்டகத்தை ஏன் படைத்திருக்கிறான்? நீ தர்கபூ மின்ஹா, வாகனம் செய்வதற்கும் மின்ஹா தஅகுலூன், அதை சாப்பிடுவதற்கும் என்று சொல்லுகின்றானே, அந்த ஆயத்தின்படி அமல் செய்வதற்காகத்தான் நாம் எல்லாம் குர்பானி கொடுக்கின்றோம். அல்லாஹ் இது எங்களை சுமந்து செல்வதற்கான உண்டான வாகனம், இது எங்களுடைய உணவாக இருக்கிறது, எங்களை சாப்பிடுவதற்கு தாமாக இருக்கிற ரிஸ்காக நீ ஆக்கி வைத்திருக்கிறாய் அல்லாஹ் என்று ஷுக்ரியா செய்வதற்காகத்தான் குர்பானிகள். அகீகாக்கள் என்று சொன்னால் சதகாக்கள், நதிர்கள் எத்தனையோ வகைகள் இருந்தாலும் குர்பானி தான் சிறந்ததாக இருக்கிறது. எல்லாம் மற்ற எல்லாமே வணக்கங்கள் தான், ஆனால் குர்பானிக்கு உண்டான சிறப்பு இருக்கிறதே. முடிகள் வேறு எதற்கும் நபி பிக்குல்லி ஷாரத்தின் ஹசனா, அகீகாவுக்கு சொல்லவில்லை, சதகாவுக்கு சொல்லவில்லை, நதிருக்கு சொல்லவில்லை, பிக்குல்லி ஷாரத்தின் ஹசனா, ஒவ்வொரு முடிக்கு ஒரு நன்மை என்று வெறும் குர்பானிக்கு சொன்னார்கள். பங்கை வேண்டுமானால் 3 பிரிக்கலாம், அகீகாவிலும் பங்கை வேணால் 3 பிடிக்கலாம் மற்றதிலும், ஆனால் இந்த சிறப்பு குர்பானிக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று சொன்னால் நாம் ஆடையை எடுப்பதை விட நாம் குர்பானியுடைய ஆடை எடுப்பது சிறந்தது என்பதை பார்த்துக் கொள்ளும். ஏன்? இந்த ஆடை நமக்கு மேலே போடப்படுவதற்கு, நம் கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காகவும் நம்முடைய மான மரியாதை மறைப்பதற்காக வேண்டுமானால் இந்த ஆடைகள் பயன்படுத்தலாமே தவிர, ஆனால் அந்த ஆடு இருக்கிறதே நாளை மறுமையிலே நம்முடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட குர்பானியை நாம் சாதாரண விஷயத்திற்காக இறந்து விடக்கூடாது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் நாம் அந்த குர்பானியுடைய விஷயத்திலே அதிகம் பயன்படுத்த வேண்டிய செய்திகள் என்னவென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனது சீக்கிரமா போடுங்க, தாமதிக்காது. ஏன்? அதுக்கு முன்னாடி நீ ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு போவதுனால் நீ மறுமையினுடைய பயணத்துக்கு போய்விடலாம், அடுத்த வருஷத்துக்கு போகலாம் என்று நீ நினைக்கலாம், ஆனால் அடுத்த வருஷத்துக்கு நீ உயிரோடு இருக்க வேண்டுமே. அதே போன்று தான் நபி அவர்கள் குர்பானிக்கு சொன்னார்கள், உனக்கு வாய்ப்பு இருந்தால் நீ எண்ணி விட்டால் உடனே கொடுத்து விடு, அடுத்த வருஷம் என்று குர்பானியை தாமதிக்காதே. மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல் என்று சொன்ன நபி தான் குர்பானியும் வேகமாக கொடுத்து விடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் நாம் அது போன்ற விஷயத்திலே நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நபி அவர்கள் சொன்னார். நபி அவர்கள் எப்படி குர்பானி கொடுத்தாங்க? ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. பெருமானார் கொடுத்த குர்பானியை தெரியுமா? இப்னு மாஜாவிலே சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள், கான இதா அராத் அன் யுதஹிய, பெருமானார் குர்பானி கொடுக்க நினைத்தால் அவர்கள் இஷ்தரா கபுஷைனி, 2 ஆடை வாங்குவார்கள். அவீமைனி, அது கொளுத்ததாக இருக்கும், சமீனைனி, அது சதையுள்ளதாக இருக்கும், அக்கரனைனி, கொம்புள்ளதாக இருக்கும், அம்லஹைனி, கலர்கள் அது ரெண்டும் கலந்த வெண்மையும் கருப்பும் கலந்த நிறமாக இருக்கும். அந்த 2இல் ஒன்றை நபி அவர்கள் அறுத்தார்கள். அந்த உம்மத்திஹி, தன் உம்மத்திலே, லிமன் யாரெல்லாம் கலிமா சொல்லி முஸ்லிமாக இருந்தார்களோ, நபி அவர்களை நபி என்று யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்காக அறுத்தார்கள் பெருமானார். வதபஹல் ஆகர், இன்னொரு ஆடை அறுத்தார்கள். அன் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் அறுத்தார்கள் என்று சொன்னால் நபி குர்பானியிலே செய்து காட்டுகின்றார்கள், நான் உங்களை போல கிடையாது, என் குர்பானியும் உங்கள் குர்பானியும் ஒன்று கிடையாது. ஏன்? உன் குர்பானி உனக்கு மட்டும்தான், என் குர்பானி எனக்கும் என் குடும்பத்திற்கும், என் குர்பானி என் உம்மத்திற்கு என்று சொன்னால் எத்தனை பேருக்குங்க ஒரு குர்பானி கொடுக்க முடியும்? உம்மத்து எத்தனை லட்சங்க, எத்தனை கோடிங்க. ஆனால் நபியுடைய ஒரு ஆடு எல்லாருக்கும் பொருந்துகிறது என்று சொன்னால் நபியுடைய அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்வு இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ்கள் காட்டுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே குர்பானியுடைய ஆடை கண்ணியப்படுத்தும்.
அரஃபாவுடைய நாளை கண்ணியப்படுத்துங்கள், இவ்வாறு செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அரஃபாவுடைய நாள் உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் தேடி பாதுகாத்துக் கொள்வோம். நாவை பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வோம், கண்ணை பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வோம், கையை காலை பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொண்டால் அல்லாஹ் அவனை சொர்க்கத்தில் நுழைக்க வைக்கிறான் என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த அரஃபாவுடைய நாளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டியது தான். எப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், நீங்கள் பிரியப்படுகின்றதை கொடுக்காத வரை அல்லாஹ்வுடைய நன்மை நீங்கள் நெருங்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் சிறந்ததை கொடுங்கள், உயர்ந்ததை கொடுங்கள். அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற பொழுது, அவன் பாதையில் கொடுக்கின்ற பொழுது நல்ல சிறந்த விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்பதைத்தான். ஒரு மனிதனுக்கே கொடுக்கின்ற பொழுது சிறந்ததை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரொம்பவும் தகுதியானவன் அவன் சிறந்ததை தேர்ந்தெடுப்பதற்கு என்ற அடிப்படையில் நாம் அல்லாஹுடைய இந்த குர்பானிகள் போன்ற, அல்லாஹுடைய சதகாக்கள் போன்ற அல்லாஹுக்காக கொடுக்கின்ற பொழுது செய்த ஆயிஷா ரலியல்லாஹு நம்முடைய தாயாருடைய சுன்னத் என்ன தெரியுமா? சதகா கொடுப்பதாக இருந்தால் அந்த காசின் மீது அத்தரை தடவி கொண்டு கொடுப்பார். ஏங்க காசு திரஹம் தீனார் மீது அத்தரை தடவுறீங்க என்று கேட்கின்ற பொழுது இது அல்லாஹுடைய கைகளில் போய் விடுகிறது. இந்த சதகாக்களை ஏந்துகின்றவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். ஒரு பிஸ் சதகாத் யாரு வளர்க்கின்றார்? ஒரு பேங்க்ல போட்டா மனுஷன் தைரியமாக இருக்கிறான். ஏங்க அந்த பேங்க்ல இல்ல டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. மனிதனை நம்புகின்றான், மனிதன் கருவிகளை நம்புகின்றான், அல்லாஹ்வை நம்புவது கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ சதகாவை போட்டால் அது என் கையில் விழுகிறது. ஒய்யர் பிஸ் சதகாத், அந்த சதகாக்களை பல மடங்காக ஆக்கின்றவன் பேங்க் முதலாளி கிடையாது, தொழிலதிபர் கிடையாது, எல்லாருக்கும் அதிபராக இருக்கக்கூடிய அல்லாஹ் அதை வளர்க்கின்றான் என்று சொன்னால் நாம் சதகாக்கள், சிராத்துகள், நம்முடைய குர்பானிகளை அல்லாஹ்வுடைய கைகளில் வளர செய்கிறோம் என்ற அடிப்படையில் தான் நாம் சிறந்ததை பார்க்க வேண்டும். ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த குர்பானியை ஆடு மாடு வாங்குகின்றவர்கள் அதை பார்ப்பது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில குர்பானிகளை கொடுத்தால் கொடுக்காது, அது கூடாது என்று சொல்லிவிட்டார். எந்த ஆடுகள் எந்த மாடுகளை கொடுக்க கூடாது? பராபின் ஆசிப் ரலியல்லாஹு முஅத்தா மாலிக்கிலே ரிவாயத் வருகிறது, லா யுதஹி பில் அர்ஜா, கால் நொண்டியான ஆடை மாடை கொடுத்து விடாதீர்கள் என்றார்கள் பெருமானார். வலல் அவ்ரா, கண் பார்வை இல்லாத கொட்டையாக இருக்கக்கூடிய குறைபாடாக இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளை கொடுத்து விடாதீர்கள். வலபில் மரீதா, எது நோஞ்சானாக நோயாளியாக இருக்கிறதோ பேஷண்டாக இருக்கிறதோ அதை நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். வலபில் அஜ்ஃபா, எதிலே சதைகள் இல்லையோ, வெட்டுவதற்கு தகுதி இல்லையோ, இன்னும் 2 நிமிடத்தில் அது மரணிப்பதற்கு தகுதியான இருக்கிறது. அஜ்ஃபா என்று சொல்லுகின்ற, அது ஒட்டி போய் இருக்கிறது, அது தானாகவே இறந்து போவதற்கு தகுதியானது, அதை நீ எங்கே வெட்டுவதற்கு? அப்படிப்பட்ட ஆடுகளை மாடுகளை நீங்கள் எல்லாம் கொடுத்து விடாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் குறையுள்ளதை நீங்கள் கொடுக்காது. அல்லாமா இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், அம்மல் உயூபுல் அர்பஅத்துல் மذ்கூரா, ஹதீஸில் சொல்லப்பட்ட 4 குறைகள் இருக்கிறதே, முஜ்மஉன் அலைஹா, எந்த மதஹபிலே அது கூட யாருமே சொல்லல. லா அலமு கிலாஃபன் பைனல் உலமாஇ ஃபீஹா, எந்த ஆலிமாவது இதுல ஒண்ணு கொடுத்தா கூடுன்னு சொல்லவே இல்லை. 4ம் கூடாது என்றார்கள், நொண்டி கூடாது என்றார்கள், குருடு கூடாது என்றார்கள், நோயாளி கூடாது என்றார்கள், ஒன்றுமில்லாத அந்த ஆடு கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் எல்லா இமாம்களும். அல்லாமா இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னார், கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் சிறந்ததை கொடுக்க. 2வது, பேரும் புகழுக்காக எடுத்து வீடியோ எடுத்து ஒருவருக்கு பகிர்வது. அல்லாஹ் பார்த்து விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கின்ற பொழுது யார் பார்த்தார்கள்? உலகத்திலே. ஆனால் இன்று குர்ஆனிலே டிக்ளேர் ஆகிவிட்டது. பக்கத்தில் இருந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பக்கத்தில் இருந்தது ஹஜர் அம்மையார். யார் இருந்தார்கள் அங்கே? வீடியோ இருந்ததா? கேமரா இருந்ததா? ஆனால் எத்தனை லட்சங்கள் இந்த அந்த முறையைத்தான் காப்பி அடிக்கப்படுகிறது. கொடுத்தது அல்லாஹ்வுக்காக. யார் பார்த்தார்கள், யார் பார்க்கவில்லை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கவில்லை. என் ரப்பு பார்க்கின்றான், அவனுக்காக நான் கொடுக்கிறேன் என்று கொடுத்தார்கள். என்று ஒவ்வொன்றும் வீடியோவிலே பதிவு செய்யப்படுகிறது. நான் எப்படிப்பட்ட ஆடை வாங்கியிருக்கிறேன், எத்தனை கரிகள், எத்தனை கிலோக்கள் என்று பகிரப்படுகிறது என்று சொன்னால் இதுவெல்லாம் சுன்னத்தான முறைகளுக்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணியப்படுத்தி நபி அவர்கள் அமரனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நஸ்தஷ்ரிஃபல் ஐன் வல் உதுன், பாத்தீங்களா? காது கண் இதெல்லாம் நன்றாக தேர்ந்தெடுத்து குர்பானியை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்க. கண்ணு தெரியுதான் பார்க்க வேண்டும், காது கேட்கிறதா என்று பார்த்து நீங்கள் குர்பானியை செக் பண்ணி வாங்குகள் என்றார்கள் பெருமானார். நாங்கள் பார்வை இல்லாததை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். வலா முகாபலா வலா முதாபரா, முன் பெண் எங்கோ அடிபட்டிருக்கிறது, தோளிலே ரத்தங்கள், அங்கே காயங்கள், இங்கே தீக்காயங்கள், இங்கே காலிலே பாதி, சதைகள் இல்லை, எலும்பு இல்லை, இப்படிப்பட்டதெல்லாம் நாங்கள் குர்பானி கொடுத்தது கிடையாது என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால்
குர்பானியை பேணி பாதுகாத்து கொடுப்பது தான் சிறந்தது என்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். எனவே உதுஹியா இன்று மாடை விட ஒட்டகத்தை விட ஆடு சிறந்தது. அல்லாமா இப்னுல் கய்யிம், அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம் என்ற ஆயத்தின் விளக்கத்தில் சொல்லுகின்றார்கள், அல் உதுஹியது பில் கனம் அஃலலு மினல் உக்ரா. ஆடை கொண்டு குர்பானி கொடுப்பதுதான் மற்ற மிருகங்களை கொண்டு குர்பானி கொடுப்பது சிறந்தது என்றார்கள். இன்று பார்க்கின்ற எல்லாரும் போட்டி போட்டுக் கொண்டு ஷேரிலே சேர்க்கின்றார்கள். மாட்டிலே 7 பங்கிலே எல்லாரும் போட்டி போட்டு சேருகின்றார்கள். ஆனால் ஆடு வாங்குவதற்கு வசதிகள் இருக்கிறது, காசுகள் இருக்கிறது. ஆனால் ஆடுதான் சிறந்த அல்லாஹ் ஆடை குர்பானை கொடுத்து ஜிபிஹே அலீம் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த ஆடை வெட்டுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய நஃப்ஸை வெட்ட வேண்டும். அதுதான் நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்ற பாடமாக இருக்கிறது. எப்படி அந்த ஆடு அல்லாஹுக்காக பூமிக்கு வந்தது, அது மரணித்து விட்டது அல்லாஹுக்காக, அதுதான் வாழ்ந்தது அல்லாஹுக்காக, மரணித்தது அல்லாஹுக்காக. ஆனால் நாம் மனிதர்கள், நாம் அல்லாஹுக்காக வாழுகிறோமோ, அல்லாஹுக்காக மரணிக்கிறோமா? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னவுடன் அந்த ஆடு மரணித்து போய்விட்டது. எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு சிறந்தது! ஏன்? மரணம் அல்லாஹுக்காக ஆகிவிட்டது, சிறந்ததாக ஆகிவிட்டது. ஒரு முஸ்லிமுடைய வயிற்றிலே இபாதத்துடைய கரியாக போய்விட்டது அந்த ஆடு. அதனால்தான் சஹாபாக்கள் குர்பானியுடைய ஆடையை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் இந்த ஆடாக இருந்திருக்க கூடாதா? ஏன்? இதற்கு கேள்வி கணக்கு கிடையாது. இந்த ஆடாக இருந்திருந்தால் உணவாக போயிருக்கோமே. ஒரு மூமியினுடைய வயிற்றிலே என்னெல்லாம் நினைத்தவர்கள் சஹாபாக்கள் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த பாடங்களை நமக்கு குர்பானியினுடைய ஆடுகள் நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முறைகளை நமக்கு குர்பானியினுடைய விஷயத்தில் கற்றுக் கொடுத்தார்களோ, அதனால்தான் நபி அவர்கள் பாத்திமா நாயகியை பார்த்து சொன்னாங்க, குர்பானி கொடுக்கும்போது தள்ளி நிற்காத. சொன்ன வார்த்தை என்ன? உன் குர்பானி அறுக்கின்ற பொழுது நீ பக்கத்தில் நில். ஏன்? அந்த ரத்தம் கீழே விழுகின்ற பொழுது பாத்திமா உன் பாவம் மன்னிக்க. பாத்திமா நாயகி என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அருகாமை நிற்க வேண்டும். அந்த ரத்தங்கள் பூமியில விழுகின்ற பொழுது, அல்லாஹ் இந்த ஆட்டினுடைய ரத்தத்தின் பகரமாக என் பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே குர்பானியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நாளையுடைய நாள் சஹர், நாளை இரவு நாம் சஹர் வைக்க வேண்டும், சாப்பிட வேண்டும் அரபாவுடைய நாளுக்காக. அப்படிப்பட்ட முறைகளை நமக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதுவெல்லாம் சிறந்ததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குர்பானி கொடுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். நோன்பு வைக்கக்கூடியவர்கள் அரபாவுடைய நாளில் நோன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். அதற்காகத்தான் நமக்கு இது போன்ற நாட்கள் கிடைத்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வெறும் குர்பானியுடைய நாளை மட்டும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. அவருடைய தியாகங்கள், அவருடைய வாழ்க்கை முழுக்க அர்ப்பணிப்புகளை பார்த்தம்மா என்று சொல்லுகின்றான். எல்லா சோதனைகளுக்கும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களே. இக்கலிமாத்தின் பார்த்தம்மா, இப்ராஹிமை நாம் சோதித்தியும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். என்னங்க சோதனை? தப்சீருடைய கிதாபுல போய் பாருங்க. சோதனை என்ன தெரியுமா? அவர்கள் வாய் கொப்பளித்தார்கள், அவர்கள் தாடி வளர்த்தார்கள், மீசையை வெட்டினார்கள், கத்னா செய்தார்கள். வயது வந்த காலத்தில் கத்னா கொடுத்தார்கள். இது ஒரு சோதனை. கலிமாத்தின் யார் வெட்ட முடியும்? ஒரு மனிதன் ஆடு வெட்டி விடலாம், ஆனால் முதுமையான காலத்தில் யாராவது கத்னா செய்வார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 வயதாக இருக்கும் பொழுது முதல் கத்னா கொடுத்தவர்கள், செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் விகலிமாத்தின் பார்த்தம்மாக தாடியை நீளமாக வளர்த்தார். இக்ராமுல் வாழ்நாளில் ஒரு தடவை கூட விருந்தாளி இல்லாமல் சாப்பிட்டது கிடையாது. தூரமாக சென்று மனிதர்களை தேடி விட்டு தன் கூட அமர வைத்து சாப்பிடுவார்கள் என்று சொன்னால் இக்ராமுல் லை, இதுவெல்லாம் சுன்னத்தை இப்ராஹிமாக இருக்கு. அதனால் தான் பெருமானாரை பார்த்தா அல்லாஹ் இத்தபியா மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, நபியே நீங்கள் தான் அனைவருக்கும் வழிகாட்டி, எல்லாரும் உங்கள் பின்னால் வருவார்கள், ஆனால் உங்களுக்கு முன்னாலும் ஒரு சில சுன்னத்துகளில் இப்ராஹிம் இருக்கிறார். உங்கள் ஜெத் அடிப்படையில் அவர்கள் முன்னால் இருக்கின்றார்கள். இத்தபியா மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய இக்லாஸ், அவருடைய தக்வா, அது நமக்கு ஒவ்வொரு மூமினுக்கும் பாடமாக. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்லவர்களா போய்விட்டார்கள். நமக்கு பேர் கொடுத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாம் இன்று முஸ்லிம் என்று சொல்லுகின்றோமே, யார் பேர் கொடுத்தார்கள்? நல்லடியார்கள் தேவையில்லை என்று சொல்லுகின்றவர்களை உங்களை முஸ்லிம் என்று சொல்லாதீர்கள். ஏன்? இந்த முஸ்லிம் என்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. குர்ஆனின் படி நான் பேசுகின்றேன். அப்ப முஸ்லிம் என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார்? ஹுவ ஸம்மாகுமுல் முஸ்லிமீன். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரை கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் என்று சொன்னால், முஸ்லிம் என்ற பெயர் மட்டும் தேவை, ஆனால் அந்த பெயரை கொடுத்த இப்ராஹிம் நபி தேவையில்லையா? நல்லவர்கள் தேவையில்லையா என்று சொன்னால்
அதனால் கியாமத்து வரை முஸ்லீம் என்ற பெயர் இருக்கிறது என்று சொன்னால் பெயர் மட்டும் இருக்கிறது. கொடுத்தவர் எங்கே போய்விட்டார்? கியாமத்து வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். ஏன்? முஸ்லிம் என்ற பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை கடைபிடிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ஈதுல் அத்ஹா என்னும் நாளை கொடுத்தது. எனவே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நாம் செய்த திருநாளுக்கு வந்து ஒவ்வொருவரும் போட்டிருக்கக்கூடிய ஆடையை பார்க்கின்றோம். இவர் எங்கே கடையை வாங்கினார், இவர் எந்த ஆடையை வாங்கினார், இவர் எங்கே வாங்கினார், இது நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய நம்முடைய கல்வி அழுக்காக இருக்கிறது. நம்ம ஆடை சுத்தமாக இருக்கிறது, புதிதாக இருக்கலாம், கல்வி அசுத்தமாக இருக்கிறது. குஃபரை கொண்டும் ஷிர்கை கொண்டும் நிஃபாக்கை கொண்டும் பிதாத்தை கொண்டும் இருத்திதாதை கொண்டும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை கொண்டும் கல்வெல்லாம் இருட்டாக ஆகி வெளியிலே ஆடைகள் நன்றாக போட்டால் என்ன? அபூலஹபுடைய ஆடை நன்றாக இல்லையா? உத்பாவுடைய ஆடை நன்றாக இல்லையா? ஷைபாவுடைய ஆடையை விட நன்ற ஆடை உன்னால் போட்டு விட முடியுமா? நம்ரூதுடைய ஆடையை விட, சத்தாருடைய ஆடையை விட, ஃபிரௌனுடைய ஆடையை விட, காரூனுடைய ஆடையை விட அப்படிப்பட்ட ஆடை உள்ளவன் எல்லாம் போய்விட்டார்கள். ஆடைக்கு அல்லாஹ்விடத்தில் மரியாதை கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், நோன்பும் நமக்கு தக்வாவின் பிரதிபலன், ஜகாத்தும் தக்வாவின் பிரதிபலன், ஹஜ்ஜும் தக்வாவின் பிரதிபலன், குர்பானி எல்லாம் தக்வாவில் தான் வந்து இருக்கிறது சொன்னா எல்லா நன்மையின் வெளிப்பாடு தக்வா. அந்த தக்வா தான் அல்லாஹ் கிஃப்டாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். என்ன சொன்னார்கள்? இன்னி ஜாயிலுக்கு இன்னாசி இமாமா قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. முத்தகீன் என்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கின்றான். எனக்கும் கொடு, என் சந்ததிக்கும் கொடு என்று கேட்டார்கள். செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்க வேண்டும்? என் பிள்ளையை பணக்காரனாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் எனக்கு கொடுத்த தக்வாவை, எனக்கு கொடுத்த அந்த இமாமத்தை என் பிள்ளைக்கும் கொடு அல்லாஹ், என் சந்ததிக்கும் கொடு அல்லாஹ் என்று கேட்டார்கள். என்று சொன்னால் ஒவ்வொரு பெற்றோர்களும், சுன்னத்தை இப்ராஹிமை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைக்காக சந்ததிகளுக்காக என்ன கேட்க வேண்டும்? அல்லாஹ் தக்வாவை கொடு, நல்ல எண்ணத்தை கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்காக தன் சந்ததிகளுக்காக எதை கேட்டார்களோ அந்த தக்வாவை, அந்த பிரதிபலனை அல்லாஹ் எங்களுக்கும் கொடு என்று கேட்க வேண்டும் என்பது தான் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்கு என்று கேட்டார்களே, அந்த முத்தகீன்களுக்கு இமாமாக முத்தகீனாக ஆக வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் இது போன்ற குர்பானியுடைய நாட்களில் நம்முடைய முன்னோர்கள் அஸ்லாஃபின் கொடுத்த குர்பானியில் மட்டும் அவர்களை பின்பற்றுவது கிடையாது, வாழ்க்கையிலும் நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கக்கூடிய யோமு தன்மியாவுடைய வர்க்கத்தை கொண்ட ஹாஜிகள் எல்லாம் முஸ்தலிஃபாவிலே இரவு தங்கி கொண்டிருக்கிறார்கள், மினாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாளையினுடைய தினம் அரஃபாவை நோக்கி அவர்கள் எல்லாம் பயணம் செய்ய இருக்கின்றார்கள். புனிதம் பொருந்திய அந்த நாளுடைய வர்க்கத் அந்த ஹாஜிகள் எத்தனையோ சிரமங்களை தாண்டி ஒரு இடத்திலே வீட்டிலே சொகுசாக இருந்திருப்பார்கள், நாட்டிலே சொகுசாக இருந்திருப்பார்கள். தன் மனைவி மக்களை விட்டு அவர்கள் வேற ஒரு நாட்டிலே போய் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு ஹாஜரா அம்மையார் வீட்டை விட்டு பிரிந்தார்கள், ஒரு ஹாஜரா அம்மையார் கணவனை விட்டு பிரிந்தார்கள். அல்லாஹ் எல்லாரையும் பிரிய வைத்து விட்டான். ஒரு ஹாஜரா அம்மையார் கணவனை விட்டு பிரிந்தார்கள். எல்லா ஹாஜிகளே பிரிந்து விடுங்கள், உங்கள் மனைவி ஹராம். ஏன்? ஹாஜரா அம்மையாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிடப்பட்ட நாட்களிலே ஹராமாக்கி கொண்டார்கள். அதுதான் ஹஜ்ஜாக இருக்கிறது. இந்த 4 பேரை நினைவு கூறுவதுதான் ஹஜ்ஜாக இருக்கிறது. யௌமு தர்வியா என்ன, அரஃபா என்ன, யௌமு நஹர் என்ன, இப்ராஹிம் நபியையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் ஹாஜரா அம்மையாரும் நினைவு கூறுவது தான், அவர்களை பற்றி பேசுவது தான், அவர்கள் இருந்த இடங்கள், ஓடிய இடங்களை நாம் பார்ப்பது தான் இபாதத்தாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தான் லட்சக்கணக்கான ஹாஜிகளை அல்லாஹ் அங்கு வர வைத்திருக்கிறான் என்று சொன்னார். நல்லோர்களை நாம் மறந்துவிட்டு எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்? எனவே அல்லாஹு தஆலா இந்த குர்பானியுடைய நாட்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தர வேண்டும். குறிப்பாக பலஸ்தீன மக்கள் கஸாவுடைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் நல்ல தௌஃபீக்கையும் தர வேண்டும். எல்லா முஸ்லிம்களும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும். உலகத்திலே இஸ்லாம் எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும் என்ற துஆவை அல்லாஹ் இந்த சிறப்பான நாளிலே நாம் அரஃபாவுடைய நாளை எதிர்பார்த்தவர்களாக நாம் துஆ செய்ய காத்திருக்கும். அல்லாஹ் இந்த தௌபாவுடைய மஜ்லிஸை கபூலாக்கி தருவானாக. வாழ்க்கையிலே வருங்காலத்திலே பாவம் செய்யாமல் அல்லாஹை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி வாழுகிற இல்ல எல்லாத்திற்கும் ஒரே ஒரு விலை, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியவனாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானா. யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹுக்காக சரண்டர் ஆக்கி விட்டாரோ அவருமோ அழகான முறை அவர் உறுதியான கயிறை பிடித்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த உறுதியான கயிறை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி.
اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك وتوفيق طاعتك يا الله يا رحمن يا رحيم. اللهم اوصل صاحب ما قرانا من كلامك العزيز هذه هدية واصلة رحمة الناس كاملة منا إلى رب سيدنا نبينا سندنا مولانا قرة أعين محمد صلى الله عليه وسلم إلى رب جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والصلحاء مشايخنا مشايخ القادرية كشفية نقشبندية رفاعية كبرية ويسيا جمال رضوان الله سركار رضي الله اللهم انا ببركاتهم اللهم யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டு ஹிஜ்ஜாவுடைய மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் வருகின்ற அரஃபா நாள் யௌம் நஹருடைய ஹாஜர்களுடைய ஹஜ்ஜினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் என்னுடைய பாவம் மன்னிச்சு யா அல்லாஹ் ரப்பாவுடைய மஜ்லிஸ் ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ் அரஃபாவுடைய நாளை கண்ணியப்படுத்திக்கிட்ட நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்து யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டங்கள் திட்டங்கள் ஹலாலான ஹாஜத்துகள் கபூலாக்கி கொடுத்து யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நல்வாழ்வு கொடுத்து யா அல்லாஹ் பலஸ்தீன மக்களுக்கு கசாவுடைய மக்களுக்கு இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லிம்களுக்கும் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு சின்ன பிள்ளைகளுக்கு அல்ல உணவை எரிசக்கூடிய வாசலை திறந்தது அல்லா ஒவ்வொரு முஸ்லீமுடைய துக்கத்திலேயும் துயரத்திலேயும் பங்கெடுக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயா அல்லா முஸ்லிம்களுடைய உணர்வுகளை அல்ல அதிகப்படுத்துவார் முஸ்லிம்களுடைய நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமையை தருவாயா எங்கள் உயிர்களுக்கு உடைமைகளுக்கு பாதுகாப்பு சரியத்தின்படி வாழ்கின்ற பாக்கியத்தை கொடுக்கிறார் பாவம் இல்லாத வாழ்க்கை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தியாகத்தை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறியா அல்ல உண்மையான குர்பானியை செய்கின்ற பாக்கியம் ஆடை அறுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்கள் நப்சை அறுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறியா அல்லாஹ் இந்த உடல் உயிர்கள் உடைமைகள் அல்லாஹ் உனக்காக சரண்டர் ஆகக்கூடிய அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற வார்த்தையை சொன்னார்களா அல்லாஹ் அது போன்று சொல்லுகின்ற செய்கின்ற வாக்கியத்தை நசீபாக்கி எங்களுக்கும் புனிதம் பொருந்திய ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை நபியை ஜியாரத் செய்து ஜன்னத்துல் பக்கீல லட்சக்கணக்கான சஹாபாக்கள் ஜியாரத் செய்து நசீபாக்கி எங்களுடைய துஆக்கள் நாட்டங்கள் ஹலாலான ஹாஜத் கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் ஸல்லி அலா நபிய்யி ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும்.